பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இன்றைய எபிசோடு போலீஸ் ஸ்டேஷன் வரை போகும் பெரிய அதிர்ச்சி சம்பவங்களோட ஆரம்பிக்கிறது. முதல்ல செந்திலும் மீனாவையும் காட்டுறாங்க. அப்போ செந்தில், அம்மாட்ட பேசுனியா? அவங்க குரல் கேட்கவே கொஞ்சம் கவலையா இருந்துச்சு என்று கேட்கிறார். அதற்கு மீனா, ஆமாங்க, அத்தாட பேசின, நேத்த விட இன்னைக்கு பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்காங்க என்று சொல்கிறார். அப்புறம் செந்தில், எப்ப போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க நகையை கொடுக்க என்று கேட்க, மதியம் போறாங்க, நானும் ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டு அவங்களோட போயிட்டு வரேன் என்று மீனா சொல்கிறார். அதற்கு செந்தில், ஆமா நல்லது, நானும் லீவ் சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு இருக்கேன் என்று சொல்ல அந்த சீன் முடிகிறது. அடுத்த சீன்ல செந்தில் கடைக்கு போய் வேலைகள் நடக்குது. மதியம் ஆனதும் கதிர், பாண்டியன் மற்றும் கோமதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அதே நேரத்துல தங்கமயிலோட அப்பா அம்மாவும் அங்க வர்றாங்க. அவர்கள் நகையை ஒப்படைக்க சொல்ல பாண்டியன் குடும்பம் அனைத்து நகைகளையும் குடிக்கிறாங்க. அந்த நேரத்துல தங்கமயிலோட அம்மா திடீர்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நாங்க போட்ட தங்க நகையெல்லாம் கருத்து போயிடுச்சு, இவங்க நகைய மாத்திட்டாங்க என்று சொல்றாங்க. இதை கேட்ட பாண்டியன் குடும்பம் முழுசா ஷாக் ஆகுறாங்க. மேலும் செந்திலுக்கு கவர்மெண்ட் ஜாப் எடுக்க 10 லட்சம் லஞ்சம் கொடுத்தாங்க, அது என் பொண்ணு நகையிலிருந்துதான், இந்த கதிருக்கு டிராவல்ஸ் வச்சு கொடுத்ததும் என் பொண்ணு நகையிலிருந்துதான் என்று குற்றம் சாட்டுறாங்க. அதற்கு பாண்டியன் பதிலளிக்கிறார், நாங்க எங்க நிலத்தை விற்றுதான் எங்க பிள்ளைகளுக்கு காசு கொடுத்தோம், எங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் கடன் வாங்குவோமே தவிர வீட்டுக்கு வந்த மருமகளோட நகையை எடுக்க மாட்டோம் என்று உறுதியாக சொல்றார். ஆனாலும் தங்கமயிலோட அம்மா விடவில்லை. பொய் சொல்லாதீங்க, நீங்க போட்ட 80 சவரன்ல 8 சவரன் தான் நகை, மத்ததெல்லாம் கவரிம்தான் என்று சொல்லிவிடுறாங்க. இதை கேட்டதும் பாண்டியன் குடும்பம் மட்டுமில்ல, அங்க இருக்க எல்லாருமே அதிர்ச்சியில் உறைந்து போறாங்க. அதற்கு பிறகு மீனா நடந்த எல்லா உண்மையையும் தெளிவாக சொல்லி முடிக்க இதோட இன்றைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட் முடிவடைகிறது.